கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்ட யுவராஜை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நாமக்கல் சார்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜ் கடந்த ஆண்டு அக்டோபரில் நாமக்கல் சிபிசிஐடி போலீசில் சரணடைந்தார். சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து சென்னை பெரியமேட்டில் தங்கியிருந்த பூக்கடை காவல் நிலையத்தில் யுவராஜ் கையெழுத்திட்டு வந்தார். இந்நிலையில் சிபிசிஐடி போலீசாரின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் யுவராஜின் ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனை அடுத்து நேற்றிரவு சென்னையில் யுவராஜை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் இன்று காலை நாமக்கல் சார்பு நீதிமன்ற நீதிபதி மலர்மதி முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அவரை அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை 15 நாட்கள் வேலூர் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அப்பொழுது தன் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதால் வேலூர் சிறைக்கு பதிலாக சேலம் சிறையில் அடைக்க உத்தரவிடுமாறு யுவராஜ் கோரிக்கை விடுத்தார். அதனை நிராகரித்த நீதிபதி மலர்மதி யுவராஜை வேலூர் சிறையில் அடைக்கவே உத்தரவிட்டார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க காவல்துறை. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிணைய மனு மீதான தடை உத்தரவு நீக்கிறதுக்கு உண்டான சட்டப்படியான நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டு சிறையிலிருந்து மீண்டும் வெளியே வழக்கு நடத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன்.